நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வான்மீகி என்பான். சீரணி சோழ நாட்டில் திருவளந்தூரில் வாழ்வோர் காரண கொடையான் கம்பன் தமிழினால் கவிதைதானே. ஹரிஹரி ராம ராம ராமன் நாராயங்கள் ஹரிஹரி ராம ராம ராமன் நாராயங்கள் அன்னை சீராலேற்றுமி பணிபாதோ தாடகைவதை சிவசோரோ ராமா கருங்கல்லை பெண்ணாக்கியதோ பிரம்மசோரோ ராமா ஜனகன்வில் வளைத்தது விஸ்வசுருவோ ராமா ஜனகன்வில் வளைத்தது விஸ்வசுருவோ ராமா சீதை திருமணம் முறிந்து முன் வரும் முன்னே சபரி செய்ய வரவினில் மெலிந்திட்ட பரசுராமனே. தந்தை மொழி தப்பியதோ தமிழேஷோ ராமா சீதை தன்னை மணந்ததோ முகிலேசோ ராமா வந்த விபூஷணனோ தமிழேசோ ராமா வந்த விபூஷணனோ தமிழேசோ ராமா சிறுவனை அடக்கிட ஒருவனை தொடுத்திட வருணனை அடுத்திட ஜகர்தாம யுத்த
ஜெயித்தை கணையறுத்த அரிநாட்டூராமா மூலபல யுத்தத்திலே நாட்டூராமா மூலபல யுத்தத்திலே ராவணனை ஜெபித்தாக வேணும் என்று குறித்து முன்னாலும் மனை நிறுத்தி சம்காரம் செய்யவே ராமன் நாராயங்கள் பாடுவேனே ராமா உன்னை பாடுவேனே ராமா உன்னை ராமா பலகாலோ உன்னை தொழுதே ராமா பலகாலோ ஐயனே கூறுவேனே ராமா உன்னை குற்றம் குறைகள் ஏதும் வந்திடாமல் தேடுவேனே ராமா உன்னை இந்த நாடு தேசம் எல்லாம் மலையரசன் திருமகளே ஆயே வாழ்வையிலாள் அம்பிகே வரம் இருக்கும் வனக்கிளியே ஆயே வாக்கில் வந்து அருள் புரிவாய் இடம் இருக்கும் சரஸ்வதியே எனக்கு உதவ வேண்டும் அம்மா எனக்கு கண் கொடுத்த காளி தெய்வம் மகாளி எந்தவியான மாரியம்மா என் மனதில் வந்து அருள் புரிவா நீதானே துணை எனக்கு தாயே நினைவருள வேண்டும் அம்மா ஆயக்கலை வாணியம்மா ஆதரிக்க வேண்டும் அம்மா எந்தாயே கலைவாணி எனக்கு கதைக்கருள வேண்டும் அம்மா எங்கள் மாயாண்டி அப்பன் மாவழியா சுடலத்தை மகளை நாங்கள் வாடும்போது மனதில் வந்து அருள் புரிவாய் ஐயனே தெரியாத கதைகள் எனக்கு தெரியும்படி சொல்லி வைப்பாய் நெஞ்சுணர்ந்து நாவுணர்ந்து நினைவு தடுமாறும் வேளையில நெஞ்சிலையோ நாவிலையோ நாவிலையோ ஐயனே நிலைவருள வேண்டும் ஐயா சுவாமி நிலைவருள அவளி ஆயிரங்களுடைய அப்பு நல்ல சடையழ ஹரிராமன் தங்கைய பூர நல்ல சடையழ தாயே போகாத தங்கைய உத்திலி மகாளி என்ற விகாரம் மாரியம்மா உந்தனோட வர
அறத்து பாட வரத்து கரை நாங்கள் வாட வரந்தருவாய் கலைமகளே எனக்கு வரந்தருவாய் கலைமகளே ஐயனே நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் நாடு மழை ஒளியும் நாடு ஒளிந்ததல் வீசும் நாடு காலமழை ஒளியும் நாடு கரைகள் எல்லாம் இலையும் நாடு அடைமழையும் பொழியும் நாடு அடைக்காலதோ நாடு மாசி மழை பொழியும் நாடு மாசி மழை பொழியும் நாடு இங்கே மாநிலங்கள் நாடு ஐயனே மாநிலங்கள் நாடு அவடி வானிருந்து விளையாடும் மயில்கள் தோகை விரித்தாடும் அன்னம் அது நடனமாடும் ஆயிரங்கள் விரிந்தாடும் சிங்கமும் பசுவதோ சிநேகம் கொண்டு வாழும் நாடு தீரியோடு பாம்பதோ கிட்ட கிட்ட உறவாடும் பசுவோடு புலியதோ பகிர்ந்து விளையாடி வாழும் நாடு மாடு கட்டி போரடித்தால் ஆளாது செல்லலன் குதிரை கட்டி போரடித்தால் புரியாது செல்லலன் ஆனை கட்டி போரடிக்கும் அழகு வேப்பங்குளம் நகரத்திலே அவடி யானை கட்டி போரடிக்கும் நகரத்திலாம் பெயர் விளங்கோ வேப்பங்குள நகரத்தில யாரெல்லாம் ஆண்டு வாரா ஐயா நடுக்காட்டு தியாகி ஐயா நந்த கோனார் வம்மூசம்மா மாயக்கண்ணன் உதித்த கோலம் மாயனுக்கு சொந்த கோலம் இந்த யாதவர்கள் வம்மூசத்தில் வாழ்ந்து வருஞ்சி மாந்தான் அவர் யாரென்று பார்ப்போமானால் கோனார் என்பவரோ பிச்சை கோனார் என்பவரோ மனைவி தெய்வ யானை அம்மாளும் அவடி வல்லவரும் தேவியோமா மாலையிட்டு மணமுடித்து மண்டலத்தை ஆண்டுவாரார் கொண்டவரும் தேவியோமா குணமறிந்து ஆண்டுவாரார் ஆனை கட்டி போரடித்தாள் மாளாது சென்னல் என்று குதிரை கட்டி போரடித்தால் குவியாது சென்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடாக விளங்கு நமது வேப்பங்குளம் நன்னகரத்தில் நடுக்காட்டு தியாகி நந்தக்கோன் வடிவமசத்தில் அவதரித்த இந்த யாதவார் குலத்திலே சீரும் சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய பிச்சை கோனார் என்பவரும் தெய்வ யானை அம்மாளுமாக
மாலையிட்டு மணமுடித்து மன்னவரும் தேவியுமாக மண்டலத்தில் பாலோடும் பவிஷோடும் பால் பாக்கியத்தோடு ஆண்டு வரக்கூடிய நாளையில் அவருக்கு கோபுரமும் பொன்னாலே கொடிமரமும் தங்கத்தால நல்ல வெள்ளியால கோபுர வெங்கலத்தால் திருமதியிலா ஆலை கட்டும் மண்டபமா குதிரை கட்டும் ஜாவடியா மண்டபமா மடப்பொழியா மணியார சாவடியா சூழரையா அங்கணமா அவருக்கு சுட்டு கட்டு மாளிகையா பத்தரையம் படித்தளமா பழுங்கி வர்ண மேடைகளா அப்படி பாலோடும் பவிழோடும் பால் வாக்கியத்தோடு ஆண்டுவார் ஆண்டு வரும் நாளையில பிச்சை கோணாரானவர்க்கும் மனைவி தெய்வ யானை அம்மாளுக்கும் நேர்ந்து நல்ல தவம் இருந்து நெய்யாலே விளக்கரித்து அந்த கோவிலுக்கு சென்றல்லவோ கொடிய தவம் தான் இருந்து அருந்தவத்தால் வெற்ற மக்கள் அருந்தவத்தால் மக்கள் அழகு மக்கள் 4 பேர்கள் ஐயனே அழகு மக்கள் அப்பேர்வட்ட வேப்பங்குளம் நகரத்தில் விச்சை கோனார் என்பவரும் மனைவியான தெய்வயானை அம்மாளும் பாலோடும் பவிழோடும் பாக்கியத்தோடும் சீரோடும் சிறப்போடும் செல்வ செழிப்போடு அரசாட்சி செய்து வர அப்படி ஆண்டு வரக்கூடிய காலத்தில் நீதிமுறை தவறாமல் நெறிமுறைகள் மாற்றிடாமல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் கணவனும் மனைவியுமாக இந்த யாதவார் குலத்திலே சீருஞ்சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் 7.5 கோபுரம் இளைப்பாறு மண்டபம் சூழரை அங்கணம் சுத்துக்கட்டு மாளிகை 10.5 படித்தளம் பளிங்கு வர்ண மேடைகளோடு பாலோடும் பவிழோடும் பால் வாக்கியத்தோடு ஆண்டு வரக்கூடிய நாளையில் நேர்ந்து தவமிருந்து நெய்யால் விளக்கரித்து கோவிலுக்கு சென்று கூடிய தவம் எல்லாம் இருந்து ஆண்டவன் அனுக்கிரகத்தினாலே அருந்தவத்தால் பெற்ற பிள்ளைகள் 1 அல்ல 2 அல்ல 4 ஆண் குழந்தைகள். அது யாரென்ற ஐயா சுடலை மூத்து கோனார் என்றோ சுடலை மூத்து கோனார் என்றோ சங்கரமூர்த்தி கோனார் என்றோ கும்பையா கோனார் என்றோ கும்பையா கோனார் என்றோ சுப்பையா கோனார் என்றோ நல்ல ஆண்குழந்தை கோனார் தெய்வ யானையம்மா அவர்கள் பாலோடும் பவிழோடும் அவளி நேர்ந்து நல்ல தவம் இருந்து அருந்தவத்தால் பெற்ற மக்கள் இந்த சுடலை முத்து கோனார் என்றும் சங்கரமூர்த்தி கோனார் என்றும் கும்பையா கோனார் என்றோ சுப்பையா கோனார் என்றோ இவர்கள் அண்ணன் தம்பி 4 பேர்கள் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் அவர்கள் ஒற்றுமையா வாழ்ந்துவாரா அண்ணன் சொல்லை தம்பி கேட்டு தம்பி சொல்ல அண்ணன் கேட்டு வாழும் போது வேப்பங்குளம் நகரத்தில்
வாசலில வித்தை கோனாரானவர்க்கும் தெய்வ யானை அம்மாளுக்கும் அருந்தவத்தால் வெற்றம் மக்கள் இந்த சுடலை முத்து கோனாருக்கும் சங்கரமூர்த்தி கோனாருக்கும் கொம்பையா கோனாருக்கும் சுப்பையா கோனாருக்கும் குலதெய்வம் யாரு என்றால் 1008 மாடலிலோ அண்ணாவி கொம்பம் மாடலிலும் மாடல் தானே கொம்பம் மாட 1008 மாடலிலோ அண்ணாவி கொம்பம் மாட எப்படி பிறந்தாரானால் அந்த கைலை நல்ல கைலையில ஐயனை கைலாச வாசலில கடவுளான சிவபெருமா அந்த கடவுள் தேவி பார்வதிக்கும் கைலையிலே வாழுகின்ற அந்த தேவாதி தேவுக்கள் வருட நல்ல வருடம் மட்டும் கல்யாணம் நடத்திடுவார் வருடத்தில கல்யாணம் நடத்துவதற்கு அந்த கைலாச வாசல் எல்லாம் அலங்கரித்தார் வள்ளி மரம் கொண்டு வந்து அந்த வாசலெல்லாம் அலங்கரித்து பாக்கு மரம் கொண்டு வந்து கைலாச பக்கமெல்லாம் அலங்கரித்து மாணிக்கத்தால் மனவரையோ மகிமையோடு அலங்கரிக்க அவளை கைலாச வாசலெல்லாம் மனப்புறமாயிருக்கும் போது பகவானுக்கும் பார்வதிக்கும் திருக்கூட்டி பார்க்க வேண்டும் கல்யாணத்தை காண வேண்டும் என்று தென்கோடி கையில இருக்கும் தேவாதி தேவுக்கள் அமரர்களும் தொண்டர்களோ முனிவர்களோ வட கைலாசம் வந்ததாலே வட கைலாசம் தனிந்து போச்சே வட கைலாசம் தனிந்து போச்சே கைலாசம் உயர்ந்து போச்சே ஐயா தனிஞ்சு போச்சே அவடி வட கைலாசம் தனிந்ததாலே ஆண்டவனாகி சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திரு கல்யாணம் நடத்தி பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு திரு கல்யாண காட்சியை காண வேண்டுமே என்று தென் கையிலையில் இருக்கக்கூடிய தேவர்கள் தொண்டர்கள் முனிவர்கள் அமர தேவுக்கள் பக்த கோடி மக்கள் எல்லாம் வட கைலாயை நோக்கி வந்தார். இந்த வட கைலாய வந்த போது பூமி வாரத்தை தாங்க முடியாமல் அஷ்ட ரிஷிகளும் பூமி வாரம் கணத்தை தாங்க முடியாம விட்டுட்டாங்க. அதனால் வட கைலாசம் தணிந்து தென் கைலாசம் உயர்வடைந்து விட்டார். தேவாதி தேவுக்கள் எல்லாம் பார்த்தார், இப்படியே இருந்ததானால் எழுகடலும் பொங்கி உலகம் எல்லாம் அழிந்து போகும். இந்த உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லாமல் வாழ. ஆக தேவாதி தேவுக்கள் எல்லாம் அப்படி ஒருவர் முகத்தை ஒருவர் உற்று பார்த்து கலந்து கூடி பேசிக் கொண்டிருக்க மாப்பிள்ளையாக அலங்கரித்து பகவானை அழைத்து வருகிறார்கள். இந்த தேவாதி தேவுக்கள் எல்லாம் கூடி கலந்து பேசிக் கொண்டிருக்கும் போது பார்த்தார் ஆண்டவன். என்னையா நடந்ததுன்னா, ஆண்டவா பூமி வாரத்தை சுமத்து கொண்டிருந்த அஷ்ட ரிஷிகளும் தென் கையிலையில் இருந்து தேவாதி தேவுக்கள் அமரர்கள் தொண்டர்கள் அனைவர்கள் வந்ததுனால பூமி கணம் தாங்க மாட்டாம விட்டுட்டாங்க. சரி, அதனால வட கைலாசம் தணிந்து தென் கைலாசம் உயர்வடைந்து விட்டது.
அதனால் இந்த உலகம் அழியக்கூடிய நேரம், இந்த உலகம் அழிவில்லாமல் உடையன் பகவானே நீங்கள் தான் காத்தருள வேண்டும் என்று சொல்ல, இந்த தையின் கைலாசத்தை கையமர்த்த வேண்டும். அதற்குரிய ஆள் யாரை அனுப்பலாம் என்று கலந்து ஆலோசிக்கும் தருணத்தில் தவத்திலே பெரியவர் தவமுனிவர் அகஸ்திய மாமுனி. அகத்தியரை அழைத்தார் ஆண்டவர். சுவாமி, அனைவர்களும் எங்க இருக்க நான் மட்டும் போகணுமா? நான் உங்கள் திருக்கல்யாணத்தை காண வேண்டாமா? பெரிய பெரிய ரிஷிமார்கள் எல்லாம் இருக்கிறார். விஸ்வாமுத்திரர், வசிஷ்டர் போன்ற பெரிய பெரிய சப்த ரிஷிகள் எல்லாம் இருக்க நான் மட்டும் போகணுமா? உடனே விஸ்வகர்மாவை வரவழைத்து ஒரு திராசு அடிக்க வைத்தார். இந்த விஸ்வகர்மாவுக்கும் அகத்தியருக்கு ஏற்கனவே முன்னால ஒரு பகை இருக்கு. என்ன விஸ்வகர்மா நான் இல்லைன்னு சொன்னா மானிட மனுக்கள் வாழவே முடியாதுங்க. இந்த அகத்தியர் சொன்னார் நான் இல்லையாலும் உலகம் இல்லைங்க. ரெண்டு பேருக்கும் தர்க்கம். ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்க முடியும், ரெண்டு பேரும் இருக்க முடியுமா? அதனால விஸ்வகர்மா பார்த்தார், இந்த அகத்தியரை எப்படியாவது கையில விட்டு அனுப்பிட்டோம்னா அகஸ்தில நம்ம தான் கைலாசத்துல பெரியவன் என்று விஸ்வகர்மா ஒரு கள்ள தட்டு திராசை அடித்தார். இந்த அகத்தியர் எங்க உட்கார்ந்தாலும் இருக்க பக்கம் மூர்க்கமா இழுக்கணும். அந்த அளவுக்கு கள்ள தட்டு திராசை உண்டு செய்த அகத்தியரை ஒரு பக்கம் அமர வைத்து இந்த தேவாதி தேவுக்களை ஒவ்வொருவரை அமர வைக்க அகத்தியர் இருக்க பக்கம் தான் மூர்க்கமா இழுக்கு. தட்டு மாத்தி இருந்து பார்த்தாலும் அகத்தியர் இருந்த பக்கம் தான் இழுக்கு. விஸ்வகர்மாவுடைய வேலை அப்படி. ஆக பார்த்தார் இல்ல ஆண்டவனாகி சிவபெருமான், அகஸ்திய மாமுனிவரே, என் கையில கையமர்த்த வேண்டுமானால் நீர் மட்டும் நாம் போக முடியும். அதனால் தென் கைலாசம் போக வேண்டும் என்று ஆண்டவன் கட்டளையிட இந்த அகத்திய மாமுனிவர் பார்த்தார். எப்பா ஏ விஸ்வகர்மா, வேலையை காமிச்சு என்னை கைலாசம் விட்டு அனுப்பிட்ட இல்லையா? அதனால் நீ நினைத்த தொழில்கள் எல்லாம் உனக்கு வரும். ஆனா இருந்து அடிக்க பறந்து போகிறது போட்டார். இவர் விஸ்வகர்மா சும்மா விடுவாரா? அவர் லேசப்பட்டாளா? ஏ அகத்திய மாமுனிவர, எனக்கு சாபத்தை கொடுத்துட்டீர், உமக்கு ஒரு சாபம் தருகிறேன். நீர் எந்த இடத்தில் போய் இருந்தாலும் மனித சஞ்சாரமே இல்லாமல் வண்டு தும்பி அழகக்கூடிய காரகத்திலே போய் இருக்க கடவுள். சாபத்தை பெற்ற அகஸ்திய மாமுனி தன்னோடு துணையாக அந்த கும்பத்திலே பிறந்த பிள்ளை மாமுனியோ மாமுனியை அழைத்து கொண்டு கைலாசம் கையமர்த்த அகஸ்திய மாமுனிவர் பயணம் ஐயாண்டவரே பகவானே, கல்யாணம் பார்ப்பது எனக்கு பகவானி வரங்கொடு என்று அகத்தியருக்கும் போது நினைத்ததொரு வேளையிலே கல்யாண காட்சி அளிப்பே கடவுளவர் வரங்கோடுக்க வரங்களெல்லாம் வாங்கி கொண்டு அகஸ்தியரோ இந்த அகஸ்தியருக்கு துணையாக அந்த கும்ப மாமுனியோ அவருக்கு காவலாக வாராரையா. அவரை கைலாச வாசல் விட்டு மலையதில மலை கௌரவத்தை தானடக்கி அந்த வில்வலன் வாதாபி அந்த அசுரரையும் அதை முடித்து அங்கிருந்து பயணமாகி சீர்காழி சிதம்பரம் அந்த சிதம்பரத்தில் தீர்த்தம் மாடி சிதம்பர தாண்டவரை சிறப்புடனே தான் வழங்கி அந்த திருச்சிராப்பள்ளியில வந்ததொரு அகஸ்தியரோ எண்ணுகிறார் மனமதியில அகஸ்தியரோ
செய்ய வேண்டும். இந்த அகத்திய மாமுனிவரானவர் திருச்சிராப்பள்ளியிலே வந்து அழகோடு அமர்ந்து ஆண்டவனை நிலைத்து நிஷ்டையிலே அமர்ந்திருக்கும் தருணத்தில் 12 வருடம் மழை இல்லாமல் வஞ்சமல்ல காரணத்தினால் நீர்நிலைகள் எல்லாம் வற்றி இருக்க கண்டு இந்த இடத்திற்கு நீர்நிலைகளை பெருக்கடைய செய்ய வேண்டும் என்ற ஆதிமூல கணபதியானவர் அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய கமண்டலத்தை காகை வடிவத்தில் கொண்டு கவர்ந்தார். அந்த கமண்டலமான கவர்ந்தவுடனே அதில் அடைபட்டிருந்த காவேரியானது சீறி பாய்ந்து வெள்ளம் எடுத்து கண் விழித்து பார்த்தார். கமண்டலம் கவிழ்ந்திருக்கிறார். ஒரு பாலகனாக வடிவுண்டு நிற்க இவனை ஒரு கொட்டாமல் விடமாட்டேன் என்று அகத்தியர் துரத்துகிறார். அப்படி துரத்தும் போது கோட்டை மலை மேலே ஏறி ஐங்கரத்தானாக ஆதிமூல கணபதியாக போய் அமர்ந்தார். ஆதிமூல கணபதி ஓடி வந்தவர் வந்து பார்க்கார். மூல பரம்பொருள் முதற் கடவுள் ஆதிமூல கணபதி தான் இதை செய்தார். ஓங்கிய கையோடு வந்த அகத்திய மாமுனிவர் அவரை கொட்டணும் நினைச்சார். இவர் தலையில கொட்டிக்கிட்டு 3 தடவை ஒக்கி போட்டார். அதான் இன்னைக்கு அவருக்கு வழிபாடு. அது அப்பேற்பட்ட அகஸ்திய முனிவர் 3 முறை தலையில் கொட்டி உன் முன்னால் கரமெடுத்து யார் வணங்குகிறார்களோ அவர்கள் செய்த பாவத்தை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று ஆதிமூல கணபதியிடம் வாங்கி வனவாங்கி அங்கிருந்து பயணமாகி மதுரைமா நகரத்தை கடந்து மதுரைமா நகரத்திலே மதுரை வாழ் சொக்கரையும் மீனாட்சி அம்மனை சேர்வை செய்து அங்கிருந்து பயணமாகி மாமூலியும் ஐயாவார கும்பமோனி முன்னும் வழி நடந்து திருப்பரங்குன்றத்திலே முருகனையில் நான் வணங்கி கோவில்பட்டி குருவை கூடம் மலை மார்க்கமாக சாந்தன் வள்ளியையும் சேர்வை செய்து நாராட்டின் புத்தூர் வெட்டு சங்கரங்கோவிலில சங்கரங்கோவில் வந்தல்லவோ வெப்பக்குளம் நீராடி அந்த சங்கரலிங்க நயிலாரையும் ஆவட கோமதியும் அளவோடு தான் வழங்கி சங்கரங்கோவில் நலமும் விட்டு விரும்பியல்லோ அகஸ்தியரும் நல்ல மாமுனியோ அப்படி முன்னும் பின்னும் காவலாக கும்ப மாமுனியும் சங்கரங்கோவில் தலமும் விட்டு வன்னி கலந்தல் தேவர் கூடம் அழகிய பாண்டியபுரம் மானோரசா பாதை கூடி நெல்லுக்கு வேலியிட்ட ஐயா திருநெல்வேலி நகரத்தில நகரத்தில நெல்லையப்பர் வாசலில காந்திமதி அம்மாளும் அளவோடு கொலுவருக்க இந்த அகத்திய மாமுனிவர் கும்ப மாமுனி வந்து நெல்லையப்பா நெல்லையப்பான்னு அழைச்சார். அவர் ஏன்னு கேட்கல. கடுங்கோபத்தை கொண்ட அகத்திய மாமுனிவர் நெல்லையப்பர் காந்திமதி வெளியில போக குறுக்கு மறுக்கும் உள்ள முளைக்கிட்டார். சாபம் கொடுத்தார். சாபம் கொடுத்து மறுபடி திரும்ப வரும்போது நெல்லையப்பரும் காந்திமதியும் தாமிரபரியில் நீராடி வருகிறார்கள். ஆகா தெரியாமல்ல சாபத்தை கொடுத்துட்டோம் என்று குறுக்கு மறுக்கு வெளியே போக கடவுது. நெல்லையப்பரும் காந்திமதி உள்ளே போகக்கூடாது என்று அகத்தியர் வரத்தை கொடுத்து குறுக்கு துறையிலே முருகனை வழிபட்டு வணங்கி அங்கிருந்து பயணமாகி சிவலப்பேரியில் நகர் கடந்து அகத்திய மாமோனியோ நல்ல முனியுமாக இருந்து பயணமாகி மல்லதல்ல பூலுடையார் வாசலில அகத்திய மாமோனியோ அமர்ந்திருக்கும் வேளையில கண்கள் 2 மூடியல்லோ கரங்கள் 2 ஏந்தியல்லோ இந்த அகத்திய மாமுனியோ
அப்படி நிஷ்டையிலே அமரும் நேரம் கும்பமுனியது அனடைத்து காவலாக இருப்பாயோட காவலாக வைத்து விட்டு கடவுள் ஞானத்திலே அமர்ந்தார் அப்படி அமர்ந்திருக்கும் வேளையில ஐயருக்கு மையந்தானே ஹரிகர புத்தீரனா பூருடையார் சாஸ்தாவோ அகத்தியர வணங்க வேண்டும் தன்னை விட்டு அவர் வாரல் நேரம் இந்த கும்பமுனி கண்ணால் கண்டு பூருடையார் சாஸ்தாவை வழிமறித்தார் அல்லேரோ என்னுடைய காவலில யாரையும் நான் விடவோ மாட்டே அகத்திய மாமோனியோ நிச்சயது கலைத்த பிள்ளால் அவரை தரிசனம் செய்யலாமே என்று பூருடையாரை வழிமறிக்க யாரெடுத்து பார்த்தாரே பூருடையார் சாஸ்தாவோ காவலுக்கு கட்டிக்காரன் கும்பமுனியான வந்தான் நம்முடைய வாசலில காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் அகத்தியரை அழைப்பாரா நிச்சயத்தை தான் முடித்து வாராரில்ல அகத்தியரோ அகத்திய மாமோனிய ஏற்பட்ட காவலைத்தான் இதுவரைக்கும் கண்டதில்லை கும்பல்ல மாமோனிய காவலாக தரவும் வேண்டும் பூருடையார் கேட்கும் போது வழி எழுப்பி விடை கொடுத்தார் கும்பல்ல மாமோனியோ அகத்தியர் சொன்னதாலே பூருடையார் பின்னாலே கும்பமாமணி பின் தொடர்ந்து வாராரே கண்டாரே பூருடையார் மகனே இப்படியே இருந்தையானா முனிவர் போல இருந்தையானா யாரும் அஞ்ச மாட்டார் கலங்க மாட்டார் வேறொரு சொருவத்தை தாரேனப்பா மகனே இன்றைய நாள் முதலா ஆயிரத்தெட்டு தேவதைக்கும் அதிகார தெய்வம் தானே நீ மாடலல்ல தேவதையா இந்த மாநிலத்தில் பிறக்க வேண்டும் பூருடையார் சாஸ்தாவும் ஆயிரத்தெட்டு மாடனுக்கும் அதிகாரமாடனா பூருடையார் பிறவி செய்தார் பிறவி செய்த வேளையில மனிதர் போல உடலோடு காலை மாட்டு நல்ல முகத்தோடு அவதரித்தார் மாடனாக போல தலையழகோ மனிதர் போல உடலழகோ ஆயிரத்தெட்டு மாடலீலோ ஆயிரத்தெட்டு மாடலீலோ அண்ணாவி கும்பமாட அண்ணாவி உனக்கு ஒரு கையில வீட்டருவா ஆரப்பண்டம் ஒரு கையில அடுக்கு தடி மறு கையில ஐயாவே கும்பமாடா
வீச்சருவா ஒரு கையில உனக்கு வெட்டருவா ஒரு கையில ஆனப்பந்தம் ஒரு கையில உனக்கு அடுக்கு தடி ஒரு கையில காலப்பந்தம் ஒரு கையில கையருவாம் ஒரு கையில அங்கிகளாம் அவருக்கு அறையில் ஒரு சல்லடம் மன்னன் கொம்பம் மாட சுவாமி ஏழுமணி வல்லையம்மா அவருக்கு இடையில் ஒரு சல்லடம் 5 மணி வல்லையம்மா ஐயாவான கும்பமாட அறையில் ஒரு சல்லடமா வீச்சர் வகை வீடித்து கும்பமாட தன்னதில குடிமலையதில குளிய மரமதில பூருடையார் வாசலில நல்ல தெய்வமாக அழகோடு அமர்ந்தாரே அமர்ந்தது ஒரு நாள் முதலா ஐயனுக்கு முதல் பூஜை மாடம் பின் பூசை வாங்கி இருக்கும் வேளையில மாடனுக்கு படப்பதுதான் போடணுமே அதுக்கு கத்தரிக்காக கும்போது கும்பமாட சுவாமிக்கு முளைத்திருக்கா என்று கேட்க கும்பமாட சுவாமி நாமல் வந்த புதுமை தன்னை வேண்டும் என்று நாட்டு மக்கள் அறிய வேண்டும் மதியில கத்தரிக்க தோட்டத்தில நல்ல கும்போடு முளைக்க கண்டு மறந்து போனார் அன்றைய நாள் மோதல மாடனுக்கு யாரு என்ன வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டா பேரு பெற்ற கும்பமாட பல நாட்கள் வளவரீடோ வாசலீல பவுசோடு கும்பமாடம் குழுவிருக்க நாளையில எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணுதாரே கும்பமாட வாசல் வெட்டிட்டு வேற இடம் போக வேண்டும் நாம விருப்பமோடு வாழ வேண்டும் பல அதிசயத்தை காட்டியல்லோ தன்னதியில கும்பமாட அந்த மலையழகி மலை பேச்சு நான் வணங்கி இந்த கும்பமாட சுவாமி அங்கிருந்து பயணமாகி தலை தன்னை விட்டு தேறி நகர் கடந்து கோட்டை பாதையாக வேலியிட்ட அந்த திருநெல்வேலி நகரத்திலே
காண்டிமதி நீதி நேர்மையோடு தான் வழங்கி முகமாவாராறு மூன்றெடுப்பு பாதை கூடி சாலை ரொட்டு மார்க்கமாக நேரி தளவதியில வாழ்வரை பெருமாளையும் அம்மனையும் தான் வழங்கி நாம எந்த தளம் போவோம் என்று ஏறெடுத்து பார்க்காத அப்படி ஏறெடுத்து பார்க்கும் போது அந்த புதுமை தன்னை அறிய வேண்டுமையா நம்மள நாட்டு மக்கள் வணங்க வேண்டும் சொல்லி கும்பமாட அந்த நான்கு நேரி நாடு விட்டு மொழி கரை வழியா பெரும்பத்து பாதை கூடி வீராங்கூடம் வழியாக சூரங்குடி மேடு விட்டு வேப்பங்கூட ஊரதற்கு கும்பமாட விருப்பமோடு வாராரே வேப்பங்குடம் ஊரதற்கு அப்பேற்பட்ட கும்பமாட சுவாமி கும்பமுனியாக இருந்து பூலுடையார் சாத்தாவினுடைய அருளினாலே நமக்கு காவல் தெய்வமாக வேண்டும் என்று அகத்தியருக்கு காவல் இருக்க கண்டு இப்பேற்பட்ட காவல் தெய்வம் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. நமக்கு காவலாக வேண்டும் என்று கும்ப மாமுனியாக இருந்தவரை கும்ப மாடனாக பிறவி செய்தார் பூலுடையார். அப்படி கும்ப மாடசாமி என்று பேரும் புகழும் பெற்று கொலுவாக அமர்ந்த அப்பனாகிய கும்பமாடன் பல அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தினார். அங்கு அப்படி நிகழ்த்தி வேறு தளம் போக வேண்டும், விருப்பமுடன் வாழ வேண்டுமே என்று இந்த வேப்பங்குள நகரத்திலே வந்து யாரை பிடித்தால் ஆளெழுமை பிடித்தால் நாம அழகோடு வாழலாம், நம்மளை யார் கையெடுத்து வணங்குவார் என்று ஏறெடுத்து பார்க்கும் போது இந்த பிச்சை கோனார் தெய்வ யானை அம்மாளுடைய குடும்பத்தார்கள் வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் அவர்களுடைய இல்லத்திலே அட்டாதுட்டமும் ஆதாளியும் நடத்தி அப்பனாகிய கும்பமாட சுவாமி அவர்கள் வணங்கும் குல தெய்வமாக வந்து அமர்ந்தார். அப்படி வந்த தெய்வம் இந்த கும்பமாட சுவாமி வணங்கி வருகிறார்கள். இந்த பிச்சை கோனார் தெய்வ யானை அம்மாள் அருந்தவத்தால் பெற்ற மக்கள் சுடலை முத்து கோனார், சங்கரலிங்க கோனார், சங்கரமூர்த்தி கோனார், அவரோடு கும்பையா கோனார், சுப்பையா கோனார். இவங்க 4 பேர்களும் அப்படி வணங்கி வரும்போது நமக்கு ஆளடிமை வேண்டுமே என்று கடைசி பிள்ளை 2 பேர் இருக்காங்களே, கும்பையா கோனார், சுப்பையா கோனார நமக்கு அடிமை கோமரமாக்கி கொண்டார் கும்பமாட சுவாமி. அப்படியாக இவர்கள் வழிபட்டு வணங்கி வரும்போது என்ன என்ன செய்தாலோ உத்தரவா அவரை வழிபட்டு வணங்கி விட்டு இந்த காரியத்தை செய்வார்கள். அப்படி முன்னோடும் தெய்வமாக கும்பமாடம் அமர்ந்து இருக்கார். வேளையில என்ன நடந்துதான அமர்ந்திருக்கும் வேளையில என்னையாதே நடந்துதான அவடி வாழ்ந்து வரும் நாளையில சுடலை முத்து கோனார் அவருடைய தம்பிதானே சங்கரமூர்த்தி கோனாருக்கு அழகோடு பிறந்த மகன் வேலு கோனார் என்பவர் தான். அவரு வளர்ந்து வரும் காலத்தில 16 வயதுக்குள்ள பல பாடங்களை தான் படித்து அவருக்கு 21 வயதும் ஆச்சு. 21 நல்ல இளவயசு பிராயம் ஆச்சு. அவடி 21ஆம்
வயதீல சங்கரமூர்த்தி கோனாரவர் மகனான வேலுக்குத்தான் கல்யாணத்தை முடிக்கணும், கண்குளிர பார்க்கணும், மாலையிட்டு மனமுடித்து நாம மனங்குளிர பார்க்கணும். எண்ணம் கொண்ட யாதவரவர் சங்கரமூர்த்தி கோனாரவர் அண்ணனாகி சுடலை முத்து கோனாரிடத்தில் சொன்னார், அண்ணா நம்ம மகன் வேலுக்கு வயசு 21 வயசு ஆயிடுச்சு. ஆமா, அதனால நம்ம மகனுக்கு கல்யாணம் முடித்து நாமெல்லாம் கண்குளிர பார்க்கணும். எல்லாத்துக்கும் ஒரு வயசு தானே, அந்த வயசுக்குள்ள அந்தந்த நிகழ்ச்சிகளை பார்க்க என்ன பட்டம் தப்பிடுது. ஆக 21 வயது இள வயது பிராயம் சங்கரமூர்த்தி கோனார் பெற்ற மகனாகிய வேலுக்கு கண்ணுள்ள போதே மகனுக்கு கல்யாணத்தை முடித்து பார்க்கணும், ஒரு கால் கட்டு போடணும். அப்பதான் ஒழுங்கா வீட்டுக்குள்ள சொன்னபடி கேட்டுக்கிட்டு இருப்பான். அதை போல சங்கரமூர்த்தி கோனார் சொல்ல சுடலை முத்து கோனார் அண்ணன் பார்த்தா, எப்பா எதுவா இருந்தாலும் நம்ம ஐயாட்ட கேட்கணும். என்ன இப்ப மாதம் சித்திரை மாதம், நாம ஒவ்வொரு மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை ஐயனுக்கு 21 அபிஷேகம் செய்து ஐயனை வழிபட்டு வணங்குவது பூஜை நடப்பது பழக்க வழக்கம். ஆமா, அதனால இந்த மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை ஐயனுக்கு அபிஷேகம் எல்லாம் செய்து ஐயனை வழிபட்டு வணங்கி ஐயாட்டே உத்தரவு கேட்பான் என்று இந்த மூத்தவராகி சுடலை முத்து கோனார் சொல்ல, ஐயாட்டும் என்று சம்மதி காத்திருக்க மாதம் தானே கடைசி வெள்ளி கிழமைதானே மாதத்தில கடைசி வெள்ளி கிழமை அன்று ஐயாவான கொம்பம்மா நல்ல மாடனு 21 அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் சொல்லி எல்லோரும் தெய்வ யானை அம்மாளுமா சுடலை முத்து கோனார் சங்கரமூர்த்தி கோனார் கொம்பையா கோனாரோ சுப்பையா கோனாரோ குடும்பத்தார்கள் 1 கோடி 1008 அடலிலோ அண்ணாவி கொம்பமாட வாசலு குடும்பத்தார்கள் வந்தல்லவோ கோவில் நடை தாந்திரந்து கொம்பமாட சுவாமிக்கு தாங்கலைந்து தீர்த்தமதை கொண்டு வந்து அபிஷேகங்கள் செய்தல்லவோ பாலால் ஒரு அபிஷேகமா பன்னீராலே அபிஷேகமா அவருக்கு தேனால் ஒரு அபிஷேகமா திரவியத்தால் அபிஷேகமா மாவால் ஒரு அபிஷேகமா மஞ்சளையால் அபிஷேகமா 21 அபிஷேகங்கள் செய்தார்கள். இங்கே இன்பமுடன் செய்தார்.
இருபத்தோரு அபிஷேகங்கள் தான் நடத்தி மாலை அதை சாட்சியல்லோ ஐயாவான கும்பமாட சுவாமிக்கு தாவளம் உடைத்து வைத்து விளக்கை ஏற்றி வைத்து கற்பூர தூவம் அது காட்டும் போது 1008 மாடனிலோ அண்ணாவி கும்பமாடே ஆதாளி ஓடுதாரே அருளாகி வாராரே அங்கே அருளாகி அவளி தெய்வம் அது ஓட்டல்லவோ காட்டும் போது கும்பையா கோணார் வேற எங்க சுப்பையா கோணார் வேற கும்பமாட சுவாமி அவர் அருளாகி வந்தல்லவோ ஆளாடி ஓடுதாரும் பூமிக்கும் அங்க துள்ளி அவர் ஐயா துள்ளி அங்க ஒதுக்காரே அவளி அருளதுதான் வந்தல்லவோ தெய்வயானை அம்மாள கைவிடித்து சொல்லுவார் நீங்க அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் துயர வேண்டாம் இந்த கும்பமாட இருக்கு மட்டும் கவலை அது உனக்கு வேண்டாம் முத்தி கோனாரவர் அளவோடு பெற்ற மக வேலுக்குத்தான் தேடி அலைய வேண்டாம் அவனுக்கு ஏற்ற பெண்டா அளவோடு இருக்காளம் அம்மா எங்கு இருக்காளம் நம்ம ஊருக்கு வட திசையில் வடகரப்பட்டி ஊரதியிலே இருக்காள வெள்ளவள் வடகரப்பட்டி ஊரதியில யாதவர்தான் நாட்டாமையினார் கோனாரவர் வீடதியில அழகோடு சென்றல்லவோ ஏ அம்மா தெய்வயான கும்பமாட இருக்க மட்டும் உங்களுக்கு கவலை வரலாமா உங்களை கலங்க விட்டுருவானா கவலைப்படாதீங்கப்பா என்று கைவிடியாக பிடிச்சு ஆதாளி ஓட்ட ஐயா உத்தரவு கொடுக்காரு கும்பமாட சுவாமி உன் பேரனுக்கு கல்யாணம் முடிக்கணும் கவலைப்படாதம்மா அவனுக்கு அழகுக்கு அழகு குணத்துக்கு குணமேற்ற பெண் ஒருத்தி இருக்கா வட திசையில வடகரப்பட்டி ஊர்ல கிளமேல் தெருவுல தெற்க பார்த்த வாசல் வீடு நாட்டாமை நயினார் கோனார் வீட்டுல போய் பொண்ணு கேளு அவனுக்கு ஏற்ற பெண் அங்க இருக்காமா போய் பாரு கவலைப்படாத நல்ல முறையில கல்யாணம் நடக்கும் என்று வாழ்த்தி வரம் கொடுத்து இந்த கும்பமாட சுவாமி அப்படியே மறைந்தார் உடனே இவர்கள் கூடி கலந்து பேசினார்கள் தெய்வயானை அம்மா சுடலைமுத்து கோனார் சங்கரமூர்த்தி கோனார் அனைவர்களும் குடும்பத்தார்கள் கலந்து கூடி பேசினார்கள் சித்திரை மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை அதனால மாசம் பிறக்கட்டும் மாதம் பிறந்த உடனே நம்ம சாமி சொன்னது போல போய் பொண்ணு கேட்போம் என்று நாள் பார்த்து எதிர்பார்க்க வைகாசி மாதமது பிறந்துடுத மகிழ்ச்சி அது வந்திருத தேவையான பெண்ண வேணும் பேரனுக்கு பெண் பார்த்து வரவும் வேணும் மகள் பெரிய நல்ல நாச்சியாளோ சங்கரமூர்த்தி கோனார் மகள் அந்த சின்ன நல்ல நாச்சியாரோ தெய்வயானை அம்மாளுமா மாமன்மார்கள் மைத்துணர்கள் உற்றார்கள் உறவினர்கள் அனைவர்களை அழைத்து கொண்டு
வண்டி கூட்டி எல்லோ நாள் குறித்து மாடனையும் தான் வழங்கி வாரார்கள் ஒரு வீட்டு விருப்பமுடன் வருவார்கள் இடவர தொண்டு வழியாக மீனங்கோளம் சத்திரமாந்தான் கடந்து காடுவட்டி நகர்கள பாதையாக வடகரப்பட்டி ஊரதீர அழகோடு வந்தார்கள் அதில் கிளமேலு திருவதியிலே கிளமேல் திருவதியிலே தெற்கு பார்த்த வாசலிலே கும்பமாட சுவாமி சொன்னதை போல வைகாழி மாதம் பிறந்தது. சரி, மாதம் பிறந்த முதலாக இல்ல தெய்வ யானை அம்மாள் மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு சுடலைமுத்து கோனார் மகள் பெரிய நாச்சியார், சங்கரமூர்த்தி கோனார் மகள் சின்ன நாச்சியார், மாமன்மார்கள் மைத்தன்மார்கள் உற்றார் உறவினர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு கூட்டு வண்டி அந்த காலத்துல கூட்டு வண்டி கூட்டி அனைவர்களும் வருகிறார்கள். வடகரப்பட்டி ஊரிலே சுவாமி சொன்னதை போல் கிளமேல் தெருவுக்கு வந்தாச்சு. அப்படி தெற்கே பார்த்த வாசல் வீடு. அங்க இறங்கி நாட்டாமக்காரர் வீடு எங்கய்யா இருக்குன்னு அண்ணா இருக்கு பத்தியா, பெரிய வீடு அண்ணா இருக்கு பாருங்க. அவர் வருதான் ஊர்லயே நாட்டாம. ஆமாங்க, பெரிய வீடு இருக்கு. நாட்டாம நயினார் கோனார்னா வடகரப்பட்டியில அவர் ஒரு பெரும்புள்ளி. அதான் இங்க நாட்டாம இருக்கா உள்ள அது மாதிரி பெரும்புள்ளி. நாட்டாம நயினார் கோனார சும்மா லேசப்பட்ட ஆள் இல்ல. அவர் சொல்லிட்டா சொன்னது சொன்னதுதான். அது மட்டுமல்ல, அவ சொன்னா கரெக்டா இருக்கும்ல, அவ்வளவு அனுபவம். அதை போல நாட்டாம நயினார் கோனார் வீட்டை காண்பிக்க வாசலிலே வந்து நின்றார்கள். நாட்டாமை நயினார் கோனார் உள்ள இருந்து வெளியில வந்து பார்த்தார். குடும்பத்தோட கூட்டமா வந்து நிக்காங்க. ஐயா, என்ன கூட்டமா இருக்கு ஐயா? இவ்வளவு பேர் வந்திருக்கேளே, என்ன விவரம்? என்ன விஷயம்? உங்களுக்கு எந்த ஊரு, எந்த நாடு, ஏன் இங்கு வந்தீர்கள், என்ன விவரம் என்று கேட்க வந்த விவரத்தை எல்லாம் எடுத்துரைத்தார் தெய்வ யானை அம்மா. சுடலைமுத்து கோனார் மூத்தவர் பார்த்து, ஐயா எங்களுக்கு சொந்த ஊர் வேப்பங்குளம். வேப்பங்குளத்துல நாங்களும் குறைஞ்ச ஆள் இல்ல, தேசப்பட்ட ஆள் இல்ல. எங்களுக்கு ஆடு மாடு வாய்ப்பு வசதி தோட்டம் துறவு நிறைய இருக்கு. நான் இருக்கானே என் தம்பி சங்கரமூர்த்தி கோனார், அவன் மகன் வேலுக்கு என் மகனுக்கு பெண் பார்க்கணும்னு நினைச்சோம். அதனால எங்க ஐயாவாகிய மாடசுவாமி கும்பமாடன் அவர்கிட்ட உத்தரவு கேட்கும் போது உங்க வீட்டை தான் காமிச்சாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த நாட்டாமை நயினார் கோனார் அவளுடைய தங்க பார்வதி அம்மா அவளும் பூத்து நிறைஞ்சு புஷ்பவதி பெண்ணா இருக்கா. அவளுக்கும் எப்போ கல்யாணத்தை முடிப்போம், கண்குளிர பார்ப்போம்னு அவரும் எதிர்பார்த்து இருக்க காலமும் நேரமும் கூடி வருது. ஆக வீட்டுக்குள்ள அழைத்தார். அழைத்து வந்த மக்களுக்கெல்லாம் தாகம் தீர தண்ணீர் கொடுத்து அப்படி பசி அமர்த்தி பெண்ணை அலங்காரம் செய்து கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்து காப்பி கொடுத்தாங்க. காப்பி வந்துடுதா, பெண் பார்க்கணும்ல, பெண்ணுக்கு தட்டு நிறைய வந்த மக்களுக்கு காப்பியை கொண்டு வந்து கொடுத்த உடனே தெய்வ யானை அம்மா பார்வதியை பார்த்தா பாருங்க மெய் மறந்து வாரா. ஏ அப்பா, இருந்த மாப்பிள்ளைக்கு தகுந்த பொண்ணு ஐயா. ஏ கும்பமாட சுவாமி, நீ சொன்ன வாக்கு தப்பல ஐயா. அழகுன்னு அழகு, குணம் படைத்த பெண் குனிஞ்ச தலையில் நுமர மாட்டுக்கான பேர்பட்டவெல்லாம் நமக்கு வேணும் என்ற உடனே வந்தவர்கள் எல்லாம் காப்பி தண்ணி எல்லாம் குடிச்சாங்க. ஆக மனப்பொருத்தம் இருந்தாலே இடப்பொருத்தம் இருக்கும். அப்படி ஊரார்கள் எல்லாம் கலந்து கூடி பேசும்போது
பார்த்தார் இந்த நாட்டாமை நயினார் கோனார் அவருடைய மைத்துனர் பெருமாள் கோனாரும். ஐயா உங்களுக்கு ஜாதகம் இருக்கா? கனியை கொண்டாங்க. அதே நிலப்புல இருக்கான ஐயா. நாட்டாமை நயினார் கோனாரும் பெருமாள் கோனாரும் பார்த்தார்கள். ஐயா பொண்ணு உங்களுக்கு பிடிச்சு போச்சா? ஆமா எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி எங்களுக்கும் உங்களை மாப்பிள்ளை பிடிச்சு போச்சு. மாப்பிள்ளைக்கு ஜாதகம் இருந்தா கொடுங்க பாப்போம்னா. ஜாதகமா? ஐயா என்ன சுடலைமுத்து கோனார் சொன்னார். எங்க அப்பனாகிய குல தெய்வம் முன்னோடும் காவல் தெய்வம் என் கொம்பமாட சுவாமி சொல்லி அனுப்பிச்சிருக்கார். தெய்வம் சொன்ன பிறகு என்னையா பெரிய ஜாதகம்? எங்க அப்பனாகிய கும்பமாடன் சொன்ன வாக்கு ஒருபோதும் தவறாது. அவருடைய உத்தரவின் பெயரால் வந்திருக்கும். கண்டிப்பா பொருத்தம் இருக்கும். மனப்பொருந்த இருந்தா இட பொருத்தம் கண்டிப்பா இருக்கும். ஜாதகம் எல்லாம் பார்க்க வேண்டாம். என்னையா சொல்றீங்க? உங்க ஊர்ல அப்ப அம்மன் கோயில் கிடையாதா? ஓ கொம்பமாட சாமி தான் இருக்காரோ? அப்ப பார்த்தார் இந்த நாட்டாமை நயினார் கோனார் அவருடைய மைத்துனர் பெருமாள் கோனாரும். அப்படியானால் இந்த வடகரப்பட்டி ஊரதில ஆயிரம் கண்ணுடையா அகிலாண்ட ஈஸ்வரியா எங்கள் ஊரு போற்றும் உத்தமியா உலகளந்தானோட தங்கை அவள் உச்சினி மகாளி உச்சினி மகாளி என்றாய் மாரியம்மா இருக்காளையா உச்சினி மகாளி. அவளி அச்சகாளியர்கள் 8 பேர்கள். அதில உச்சி மகாளிதாயி மாரியம்மா எங்க ஊரை காக்கும் தெய்வந்தானே. பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை தான் முடித்து உச்சி மகாளிதாயி மாரியம்மா அவளை உங்களோட ஊரதில ஐயா ஊரதில நீங்க நிலையம் போட்டு வணங்கிடலாம். என்று சொல்லி நயினார் கோனார் நாட்டாமை நயினார் கோனார் அவருடைய மைத்துனரும் பெருமாள் கோனார் ஆனவரும் கலந்து கூடி பேசினார்கள். உச்சி மகாளி மாரியம்மா 2 நல்ல அம்பிகையா எங்க வடகரப்பட்டி ஊரதில அழகோடு கொழுவு இருக்கா வாழ்த்தி வரம் கொடுப்ப வேளாம். அப்பேற்பட்ட தெய்வத்தைத்தான் பிள்ளைகளுக்கு கல்யாணம் தான் முடித்து வெப்பங்குளம் ஊரதில பிடிமண்ண கொண்டு போய் நிலையமத போட்டிடலாம் நீங்க வழிபடலாம் என்று அனைவர்களும் தானே பேசி மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தான் முகூர்த்த நல்ல பட்டோலை முகூர்த்த நல்ல அழகோடு தான் அழகோடு அப்படி அனைவர்களும் ஒன்று கோடி தரமூர்த்தி கோனார் வட்ட மகந்தானே வேலு கோனார் நயினார் கோனார் ரங்கையவ பார்வதி அம்மாளுக்கும் வைகாசி மாதத்தில 21ஆம் தேதியில வளர்விரை தன்னதில திங்க நல்ல கிழமையில திருப்பூட்டி பார்த்திடலாம் நாள் பார்த்து தினங்குறித்து பட்டோலை எழுதுகிறார்
பட்டோலை எழுதுகிறார் அவளி முகூர்த்த பட்டோலை தான் எழுதி அங்கிருந்து பயணமாகி தெய்வ யானை அம்மாளும் மகனுடலை முத்து கோனாருமா அவர் வெட்ட மகள்தானே பெரிய நாச்சியார் அம்மாளும் சங்கரமூர்த்தி கோனாரும் சின்ன நாச்சியாரும் கொம்பையா கோனாரும் சுப்பையா கோனாருமா அனைவர்களும் ஒன்று கூடி முகூர்த்த பட்டோலை தான் குறித்து பெருமகிழ்ச்சி கொண்டல்லவோ தன்னுடைய ஊரதற்கு வாரார்கள் அனைவர்களும் அந்த கூட்டு வண்டி தான் அமர்ந்து வடகரப்பட்டி ஊரு விட்டு அழகோடு வாரார்கள் எங்கு எங்கு வருவாரானா சிங்கிகுளம் பாதை விட்டு சிங்கிகுளம் பாதை விட்டு காடு வெட்டி பாதையாக நீலமங்கலம் கள்ளிக்குளம் கடந்து இடமலை தொண்டு விட்டு நம்ம வேப்பங்குளம் ஊருக்கு வந்தாங்க. அப்படி வந்தவர்கள் உற்றார்கள் உறவினர்கள் அனைவர்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி. பெண் பார்த்துட்டு வந்த விவரத்தை எல்லாம் கூடி 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 பேசாங்க. பெண் அழகு அப்பேற்பட்ட அழகு, மகனுக்கேத்த மருமக. ஏ அம்மா, ஏ தெய்வானம்மா, உன் வீட்டுக்கேத்த பெண் தான் அப்படின்னு வந்தவர்கள் எல்லாம் கலந்து கூடி பேசி இருக்க, அதோடு நமக்கு அன்பு பாராட்டிய செல்லச்சிரிமான் ஐயா சரி அப்பேற்பட்டார் அவர்கள் இந்த சங்கரமூர்த்தி கோனார் சுடலைமுத்து கோனார் அனைவர்களும் கலந்து கூடி பேசி நாள் பார்த்து தினம் குறித்து வைகாசி மாதம் 21ஆம் தேதி வளர்பிறை மாதம் திங்கட்கிழமை கல்யாணம். அதுக்கு முன்னால உற்றார்கள் உறவினர்களை எல்லாம் பார்க்க வச்சு அழைக்கணுமே. கல்யாணம் சொன்னா சும்மா லேஜப்பட்ட விஷயமா? அத போல அனைவர்களுக்கும் வெற்றலை பார்க்க வைத்து திரு கல்யாணத்திற்கு வர வேண்டும் என்று அளவேற்கும் அழைப்பு விடுத்து இந்த வேப்பங்குளம் ஊரே அலங்காரம் செய்தாங்க. அப்பேற்பட்ட இல்ல பிச்சைக்கோனார் தெய்வ யானை அம்மா மகன் பெற்ற பிள்ளை பேரனுக்கு கல்யாணம் அப்படின்னா சும்மாவா? என்ன செய்தார்கள்? அங்கே கொட்டகை பந்தலிட்டார். ஊரெல்லாம் குளத்துகளால் அலங்கரித்து வள்ளி மரம் கொண்டு வந்து வாசலெல்லாம் அலங்கரித்தார். பாக்கு மரம் கொண்டு வந்து அங்கே பக்கம் எல்லாம் அலங்கரித்தார். பாக்கு மரம் கொண்டு வந்து அவளி தென்னை மரம் கொண்டு வந்து வேப்பங்குளம் தெருக்களெல்லாம் அலங்கரித்தார். மரம் கொண்டு வந்து பக்கம் எல்லாம் அலங்கரித்தார்.
ஈச்சங்கோலை கொண்டு வந்து பந்தல் இருபுறமோ அலங்கரித்தார் வாழை மரம் தோரணமா வருஷையோடு அலங்கரித்தார் பாலை மரம் தோரணமா அப்படி வாழை மரம் தோரணமா அலங்கரித்தார் மணமேடை அலங்கரித்து 20ஆம் தேதியில வைகாசி மாதத்தில கிழமையில பெண்ணழைக்க வேணும் என்று அம்மாளுமா அம்மாளோடு முத்து கோணார் வெட்ட நாச்சியாரும் கோணார் வெட்ட நாச்சியாரும் கோணாருமா கடைசி தம்பி சுப்பையா கோணாருமா உறவினர்கள் அனைவர்களும் ஒன்று கூடி போகணுமே 1008 மாடனுக்கும் அண்ணாவி கும்பம் மாடனத்தை வணங்கணுமே மாட வாசல் வந்து கும்பமாடா சொன்ன வேளையில நடக்க போதே ஐயா பெண்ணழைக்க போறோம் ஐயா முன்னோடும் காவலாக மாட வரவு வேணும் ஐயாவோட வாசலில ஏற்றி வைத்து மாடனையும் தான் வணங்கி தானே ஓட்டு வண்டி குட்டி எல்லோ பயணமாகும் வேளையில எடுத்து பார்க்க நல்ல மாட சுவாமி பிள்ளைகள் அனைவர்களும் பெண்ணழைக்க போறார் பிள்ளைகளுக்கு பாது நல்ல காவலாக பின்னடந்து போகணுமே மாடனிலும் மாடந்தானே அண்ணன் கொம்ப மாட எண்ணுதாரே மாட எண்ணுதார் 5 கூட்டு வண்டி கூட்டி எல்லோ அனைவர்களும் ஒன்று கூடி அயடி பயணமாகும் வேளையில் ஐயாவார கும்பமாடல் எடுத்து பார்க்க பிள்ளைக்கு பாதுகாப்பா போகணும் உறவி வண்டி வாடு பயணமாகும் வேளையில் வண்டியோடு வண்டியாக வடிவடகம் கும்பமாட வாரார் ஐயா வண்டி வாடு முன்னடக்க கும்பமாடம் பின்னடக்க கும்பமாடம் முன்னடக்க வண்டி வாடு பின்னடக்க காவலாக
என்னும் காவலாக மூர்க்கமுள்ள கும்பமாட வாராரே. அவடி எங்கே எங்கே வருவாரா வேப்பங்கோளம் ஒரு வீட்டு தொண்டு வழியாக பள்ளிக்கூடம் வீரவங்கோடம் காடுவட்டி பாதகோடி சிங்கிகோளம் மார்க்கமாக வடகரப்பட்டி ஊரதியில வண்டி மாடு வாரபோது உச்சி மகாளிதாயே மாரியம்மா தாயாரோட வாசல் கண்டு ஐயா வாசல் கண்டு கும்பமாட ஏற எடுத்து உச்சி கண்ணில் பிறந்தவளே உச்சியிலி மகாளி மாறி மாறி பிறந்த வேளா மகாளி மாரியம்மா தாயாருட வாசல் கண்டு தாயாருட வாசல் கண்டு இந்த தலைமகன் தான் கும்பமாடே வண்டி அத்தனையும் நாட்டாமைக்காரர் வீடதில வீட்டுக்குத்தான் மாடு வந்தல்லவோ தான் இறங்கி இந்த தெய்வ யானை அம்மாளும் கோனார் பெற்ற மகள் பெரிய நல்ல நாச்சியாரோ என்ன செய்வாரானா அப்பேற்பட்ட அனைவர்கள் ஒன்று கூடி அனைவர்களுமாக ஒன்று கூடி அனைவர்களுமாக ஒன்று கூடி அப்படி கை வச்சு அப்படி பெண்ணழைக்க வேண்டும் என்று வரும்போது இந்த அப்பா ஐயனாகிய கும்பமாடரும் பின்தொடர்ந்து வருவார். அப்படி வந்து வடவூர்பட்டி நகரத்துல தாயாருடைய வாசலை கண்டு மெய் மறந்து போய் தலைவாசலில் நிற்கிறார் அப்பனாகிய கும்பமாட சுவாமி. பேர்பட்ட தாய் நமக்கு இல்லையே, தன்னன் தனிமையா இருக்கமே. இந்த கும்பமாட சுவாமி வாசல் கண்டு தலைவாசலை நிற்க இவர்கள் எல்லாம் பெண்ணழைக்க சென்றிருக்கிறார்கள். அப்படி பெண்ணழைக்கு சென்ற நேரம் ஆயிரம் கண்ணுடையாள் அப்புட்டு அடையலகி அம்மையான உச்சீரி மாகாளி என் தாயான மாரியம்மா தலைவாசலை ஏறெடுத்து பார்க்கும் போது மனித உடல் மாட்டு முகம் மாட்டு முகம் மன்னன் கொம்ப மாடனைத்தான் கண்ணா மாரியம்மா இவன் யாரென்றுதான் நமக்கு தெரியலையே என்று தாயாரோ ஓடி வந்து கும்பமாடனைத்தான் வழிமறித்தான். அப்பா எந்த ஊரு உனக்கு எந்த நாடு வந்தாய் நீ வந்ததொரு விவரம் அல்ல ஐயா விவரம் அல்ல வாய் திறந்து
மாரியம்மா மாரியம்மா கும்ப மாட சாமியிடம் விவரங்க விவரம் கேட்க எந்த ஆய உச்சிலி மகாளி அம்மா மகாளி எந்த ஆயான மாரியம்மா மாரியம்மா நான் கையிலே பிறந்த மகன் பிறந்த மகள் கும்பமுனியாக பிறந்த வந்தா பிறந்த வந்தா அகத்தியருக்கு காவலாக அவைகளாக நாம் மறுகால் தலை சென்ற போது சென்ற போது ஐயா பூலுடையார் சாஸ்தாவோ சாத்தாவோ என்ன கும்ப மாடனாக பிறவி செய்தார் பிறவி செய்தார் எனக்கு மனித உடல் மாட்டு முகம் மாட்டு முகம் மன்னன் கும்ப மாட சுவாமி அம்மா சுவாமி அம்மா ஆயிரத்தெட்டு மாடனிலோ மாடனிலோ என் தாயே மாடனிலோ ஆயிரத்தெட்டு மாடனிலோ அண்ணாவி பொம்ப மாடல் மாடனிலோ தாயே கொம்பு ரெண்டும் விளக்கரிய விளக்கரிய எனக்கு முட்டினகால் தீயறிய ஆயிரத்தெட்டு நல்ல மாடலிலோ மாடனிலோ நானோ அண்ணாவி கொம்ப வேப்பங்குளம் நகரத்திலே என்னுடைய பிள்ளைகள் பெண் பார்க்க வந்தல்லவோ என் அழைக்க வந்த இடமதில அவருக்கு துணையாக நான் வந்தேன் அம்மா உன்னுடைய வாசல் கண்டு நான் மெய்மறந்து இருக்கேன் அம்மா உன்னை போல ஒரு தாயவளும் அம்மா தாயவளும் இந்த கும்பமாடனுக்கு இல்லை அம்மா உன்னை போல் தாயவ என்று ஐயாவான கும்பமாட மாகாளி மாரியம்மா தாயாரிடம் விவர சொல்ல அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் துயர வேண்டாம் ஏ எம்மகனே கும்பமாடா நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்த கையோடு நாட்டாமையின் ஐனார் கோணாரும் ஐத்துணர் பெருமாள் கோணாரும் உங்க ஊராகிய வேப்பங்களை ஊர்ல என்னை கொண்டு போய் நிலையம் போட்டு வழிபட்டு வணங்கணும்னு பேசியிருக்காங்க. அதை போல இந்த கும்பமாடனும் பார்த்தான். தாயை போல இந்த உலகத்துல தாரணி உலகத்தில் உண்டா? கிடையாது. தன்னல் தனிமையாக மகன் தனித்திருக்கேனே என் தாயே, என் ஊருக்கு வந்தையான உனக்கு முதல் பூசை தாரன் தாய். நீ தாயாக நான் மகனாக இருக்கலாம். உனக்கு முதல் பூஜை, எனக்கு இரண்டாவது பூஜை. என்னோட துணையாக வருவாய் என்று அழைக்க அப்படி எதிர்பார்த்து காத்திருக்கும் போது பெண்ணழைக்க போனவர்கள் பெண்ணுக்கு அலங்காரங்கள் செய்து ஆடை அணிகலங்கள் எல்லாம் பூட்டி கூட்டு வண்டி, ஒரு வண்டி ரெண்டு வண்டி இல்ல 7-8 வண்டி கூட்டி அனைவர்களும் அமர்ந்து பெண்ணை அழகோடு அமர வைத்து வந்த ஜனங்கள் எல்லாம் அனைவர்கள் ஒன்று கூடி சாப்பாடு போஜனங்கள் எல்லாம் முடித்து கூட்டு வண்டி கூட்டி அப்படியே பயணமாகி எங்க வராங்க? வடகரப்பட்டி நகரத்துல உச்சியிலி மாகாளி என் தேவியான மாரியம்மாளுடைய வாசலுக்கு வந்து, என் தாயே, இதனால் இதுவரைக்கும் உன்னை வழிபட்டு வந்தவா யாரு? இந்த பார்வதி அம்மா. அவளை பெண்ணழைத்து போறார்கள். எந்த குறைவும் இல்லாமல் அவளோடு சென்று அவளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தீராத வினை நீதான் தீர்த்து கொடுக்கணும் என்று கற்பூர தீபத்தை ஏற்றி ஒரு தேங்காய் வடலையும் போட்டு அப்படியே வண்டி புறப்பட்டு வருது. அப்படி புறப்பட்டு வரும்போது என் உச்சியிலி மாகாளி மாரியம் 1008 மாடலிலும் எங்க அண்ணாவை கும்பமாட தாய் நல்ல மகனுமா
தாய் நல்ல வண்டியோடு வாரார்கள் அவளி உச்சியிலே மகாளி மாறி மாறி பிறந்தவர் தாயாரம் மாரியம்மா ஐயாவார கும்பமாட தாயோ மகனுமாக வண்டியோடு வண்டியாக பயணமாகி வாரார்கள் வடகரப்பட்டி நகர் கடந்து சின்னிகுளம் பாதையாக காடுவட்டி நகர் கடந்து வீரமங்குளம் தள்ளிகுளம் இடவர தொண்டு வாரபோது ஐயாவார கும்பமாட உச்சி மகாளி அம்மையார மாரியம்மா தாயாரும் மகனுமாக அங்க கலந்து கூடி பேசுகிறார் கலந்து கூடி நாம வானமல பெருமாள வழிபட்டு வணங்கியல்லோ விருப்பம் ஊரதற்கு விருப்பமோடு போகணுமே இந்த 1008 மாடலிலும் அண்ணாவி மாட சுவாமி ஊரதற்கு ஐயா தாயாரை அழைத்து வரும் வேளையில ஐயா நாங்கு நேரி சென்றல்லவோ தீர்த்தமாடி வாழுவாமலை பெருமாளையோ ஐயா பெருமாளையோ நாச்சியார் அம்மனையோ பிறகு அங்கிருந்து பயணமாகி ஐயா தண்டியல போட்டு கொண்டு முன்னே 7 நல்ல பூதங்களா பின்னே 7 நல்ல பூதங்களா அப்படி பூத படை சூழ்ந்து வர தாயும் மகனுமாக வாரார்கள் தண்டியல அவளுக்கு பெரும்படையா உச்சி மகாளி மாறி நல்ல அம்பாளுக்கு ஏதாயே சதுராத்து நல்ல கூடாரம்மா அவடி சிங்க முக நல்ல வாகனம்மா சிங்க முக வாகனம்மா அவளுக்கு சிவன் கொடுத்த பாக்கியம்மா வான்வாமலை பெருமாளையும் அம்மனை அடிதொழுது சேர்வை செய்து அங்கிருந்து பயணமாகி பள்ளம்புலி கரை வழியா 2 பேரும் தாயும் மகனுமாக அந்த பெரும்பத்து பாதை கூடி வீராங்குளம் நனை கடந்து சூரங்குடி மேடு விட்டு சூரங்குடி விட்டு வேப்பங்குளம் வருகிறார் வேப்பங்குளம் வார நேரம் வருகுதையா இந்த தெய்வங்கள் வாங்கலேறி சென்று வான்வாமலை பெருமாளை வணங்கி வரவும் இந்த கூட்டு வண்டி பெண் அழைத்து வரவும் ரெண்டும் சரியான நேரம் பெண்ணை அழைத்து கொண்டு வந்து உற்றார்கள் உறவினர்கள் எல்லாம் ஆராத்தி எடுத்து பெண்ணை அழகோடு கொண்டு வந்து 21ஆம் தேதி வைகாடி மாதம் வளர்பிறை திதி திங்கட்கிழமை குறித்த முகூர்த்தம் நேரம் நெருங்க மாப்பிள்ளை வேலுக்கோணார அப்படியே பட்டு பீதாம்பரமரம் கட்டி மலர் மாலையெல்லாம் சூட்டி அலங்கரித்த மனவடையிலே வேலுக்கோணார் மாப்பிள்ளையை கொண்டு வந்து முதல்ல உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கும் மாப்பிள்ளை காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நேரம் மணமேடை மத்திரம்தான்.
ஆமா அதுக்கப்புறம் பெண் தான் காத்துக்கிட்டு இருக்கணும். ஆமா வாசலே நின்னு தேடி பார்க்கணும். அதை போல வேலுக்கோனார் காத்திருக்க குறித்த நேரத்தில் 8 தோழிகளோடு பார்வதியை அழகோடு அழைத்து வந்து மேளத்தோடு தாளத்தோடு ஆமா மணமேடையில் அமர வைக்க குறித்த நேரமானது நெருங்க செப்பு குடத்திலே இருந்த திருமாங்கல்யத்தை கையிலெடுத்தார் வேலுக்கோனார். அரகரனே அரணை என்று அரணை என்று அணிந்தாரே திருமாங்கல்யோ மாங்கலியோ சிவசிவனே நல்ல சிவனே என்று சிவனை என்று திருப்பூட்டுகிறார் திருமாங்கல்யோ மாங்கலியோ அவளி திருமாங்கல்யோ சுட்டும் போது சொட்டும் போது அப்ப கூடியிருந்த பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் திருக்கூல வையது போடுகிறார் போடுகிறார் சுண்டு விரல் கைவிடித்து கைவிடித்து ஐயா அக்கினியை வலமை வந்தார்கள் வந்தார்கள் பிறகு மாலை அதை மாற்றினார்கள் மாற்றினார்கள் அம்மி அதை தான் மிதித்தார் தான் மிதித்தார் அங்கே அருந்ததியை பார்த்தார்கள் பார்ப்பார்கள் பிறகு வந்திருந்த சனங்கள் எல்லாம் ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் அதை செய்தார்கள் செய்தார்கள் நீங்கள் ஆண் பெறுவீர் பெண் பெறுவீர் என்று ஆசீர்வாதம் அதை செய்து விட்டு அப்படி சாப்பாடு போஷணம் எல்லாம் தான் முடித்து அவரவர்கள் இல்லத்திற்கு சென்ற நேரம் அப்படியா இருக்கும் போது ஒரு நாள் தினமதியில உச்சிலி மகாளி என் தாயான மாரியம்மா ராமல் வந்த முதுமையெல்லாம் இந்த நாடறிய வேண்டும் என்று தெய்வ யானை அம்மாள் மேல ஆதாளி போடுதாள அப்படி ஊரார்கள் உறவினர்கள் அனைவர்களும் வந்தல்லவோ என்ன விவரம் என்று கேட்கும் போது நான் வடுகரப்பட்டி நகரத்தில கொலு இருக்கும் தாயவதான் எம்மா உச்சிலி மகாளி தாயான மாரியம்மா அட்டகாளி ஒன்று கூடி உங்க வேப்பங்குளம் ஊருக்குத்தான் அழகோடு வந்து இருக்க கும்பமாட சுவாமிக்குத்தான் நான் தாயாக வந்து இருக்க வந்தது ஒரு ஊரதியில என்ன ஈசான மூலையில நீங்கள் நிலைய போட்டு வணங்கி வந்தால் நாங்க தாயும் மகனுமாக குடும்பத்தோடு வாழ வைப்பேன் என்று ஆதாரணை சொல்ல போது உடனே ஊரார்கள் உறவினர்கள் தெய்வ யானை அம்மாளோடு இல்ல சுடலை முத்து கோனாரோ சந்திரமூர்த்தி கோனாரோ கும்பையா கோனாரோ சுப்பையா கோனாரோ நாட்டாமை நயினார் கோனாரானவரோ மைத்துன பெருமாள் கோனாரானவரோ அனைவர்களும் ஒன்று கூடி இந்த வேப்பங்குளம் ஊரதியில ஈசான மூலையில தாய உச்சியிலி மாகாளிக்கும் தாய மாரியம்மா ஆனவர்க்கும் முன்னோடு தெய்வமாக கும்பமாட சுவாமிக்குத்தான் தாயாக வந்தல்லவோ நிலைய மத போடுறாரு ஆடி மாத கடைசி செவ்வா கிழமை என்று லயம் போட்டு ஆடி மாத வளர்பிறையில் முதல் செவ்வாய் கிழமையில உடை விழாவும் தான் கொடுத்து அப்படி வணங்கி வரும் வேளையில ஆணி மாதம் நல்லதில அம்மாளுக்கு கொடை விழாவும் நடக்குதையா அன்று தொட்டு என்று வரை வணங்கி வரும் மக்களைத்தான் தன்னைமை காப்பது போல் உச்சிலி மாகாளி மாரியம்மா கும்பமாடன் அளவோடு காத்து ரச்சித்து வருகிறாரே.